ஆசிரியர்கள் அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் TNTET நார்மல் டெட்டுக்கான 80 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் இது. இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தும் படிக்க முடியும். இந்த பிளான்கான PDF இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நியூ பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த பேட்ச்க்கு உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிவிடுவோம். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஒரு 150 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலையும் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ டெஸ்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நடக்க போகுது. ரேங்க், மார்க் இது எல்லாமே ஆப்பில் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுடைய டைமை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தேர்வுகள் இருக்க போது 70 தேர்வுகள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க நிறைய தேர்வுகள் சேர்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே போல் கிட்டத்தட்ட 9000 கேள்விகள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தேர்வுகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொடுக்கக்கூடிய பிளான் பேஸ்டு டெஸ்ட்டு 23 தேர்வுகள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே டெட்டு கிளியர் பண்ண முடியும். அது போக எக்ஸ்ட்ரா இது எல்லாமே எது கொடுக்குறோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படியே கூட ரிப்பீட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், புக் பேக்கு, மினி டெஸ்ட்டு, அதே போல் பிளான் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே ஒரே பேட்ச்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த பேட்ச்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பிளானர் படி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கணும் நார்மல் டெட்டுக்கு. பட் ஒர்க்கிங் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்தது. அதுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய டெட் எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம். நார்மல் டெட் எப்போ வேணாலும் வரலாம். அதே போல் நமக்கு பிளானரில் வந்து டிசம்பரில் வரக்கூடிய நார்மல் டெட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிசம்பரை பேஸ் பண்ணி தான் நான் பிளான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடியே டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா தேர்வுகளும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் படிச்சினா மட்டும் போதுமானது. நான் உங்களுக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கும், எப்படி எழுதணும், எப்படி ஆப்பில் அப்டேட் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம இப்போ ஆகஸ்ட் மிட்ல இருக்கிறோம். நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். டிசம்பரை விட்டுருங்க. டிசம்பரில் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு அந்த டைமில் நம்ம ரிவிஷன் தான் பண்ணணும். ஸோ நவம்பருக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிளான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சுருவீங்க. பட் ஒரு 4 நாட்கள் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்ட்டு 3 நாள் உங்களால் முடிக்க முடியும். பட் இப்போ நமக்கு டைம் இருக்குது, அதனால் 4 நாள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 4 days ஒன்ஸ் நீங்கள் ஒரு தேர்வு வந்து எழுத போகிறீங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் தேர்வு நீங்கள் என்னைக்கு எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி எழுத போகிறீங்க. உங்களுக்கு 80 நாளுக்கான ஸ்டடி பிளானாக தான் இருக்க போகுது. 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு, கிட்டத்தட்ட 20 தேர்வுகள் நீங்கள் முடிக்க போகிறீங்க. சரிங்களா? பிளான் பேஸில் 20 தேர்வுகள் இருக்க போது, 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போது. இதில் இருக்கக்கூடிய தேர்வுகளை ஒரு 15 டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதினா போதுமானது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 15வது தேர்வுக்கு மேலே இருக்குது 11th 12th எல்லாமே நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நிறைய தேர்வுகள் கொடுத்துருப்போம். பட் 10th வரையும் நீங்கள் நல்லா படித்தாவே டெட் வந்து கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதுலேயும் ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுனா போதுமானது. பிளான் பேஸ்டு டெஸ்ட் 23, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் இதுக்குள்ளேயே கொண்டு வந்துருவோம். புக் பேக்கு, மினி டெஸ்ட் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போது டோட்டலாக 9000 கொஷின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. 80 நாட்களுக்கான ஸ்டடி பிளான். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1400. பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கானது. சரிங்களா? பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து பேப்பர் 1 ஜாயின் பண்ணால் தனி கோர்ஸாக இருக்கும். சோசியல் சயின்ஸும் இதே ஃபீஸ் தான் இருக்கும். பேப்பர் 1ன்றது 1000 rupees, ஐ மீன் 100 rupees கம்மியாக இருக்கும், 1300 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணு. சரியா? இந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் ஜிபே அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிபே மட்டும் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பொறுத்தவரை எந்த டைம்னாலும் நீங்கள் எழுத முடியும், எத்தனை முறை வேணாலும் எழுத முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 10 டைம் வரையும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். 10 டைம் வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்க முடியும். எழுதி முடித்த பிறகு கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எல்லா கொஸ்டின் ஆன்சர் அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். சிஸ்டம் லேப்டாப்பில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ரேங்க் மார்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். ஒருவேளை மொபைல் இல்லை லேப்டாப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னாலே அக்சஸ் பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்மே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். QR கொடுத்துருக்கேன், அந்த QRக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிகமான அகாடமி ஒன்று சேர் அப்படின்னு வரும்.
கியூஆர், யூபிஐ ஐடி, ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கோர்ஸ் இருக்கும். கோர்ஸ்க்கான லிங்க் இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம பிளான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் லிங்க் இதுதான். ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுதான் பிளான். ஒரே நிமிஷம். பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதே பேட்டர்ன் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சைல்டு டெவலப்மெண்ட், அப்புறம் லாங்குவேஜில் தமிழ், லாங்குவேஜ் டு இங்கிலீஷு, மேக்ஸ் சயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸில் 30 கொஷின், சயின்ஸில் 30 கொஷின். ஸோ இதே பேட்டர்ன் தான் எக்ஸாம் நடக்கும். அதே பேட்டர்ன் தான் டெஸ்ட் பேட்சும் இருக்க போகுது. ஓகே, அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நான் எடுக்க போகிறேன், நான் 8th வரையும் படித்தா போதுமா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரையும் இருக்கக்கூடிய புக்கை படித்தா போதுமா, 9th 10th படிக்க தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் 10th வரையும் படிச்சிருங்க. இப்போ நடந்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸுமே வந்து 10th 12th வரையுமே நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 12th வரையுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். சீனியர் செகண்ட் கொடுத்துருப்பாங்க தெளிவாகவே. சரிங்களா, ஸோ பேப்பர் 2க்கு வந்து நம்ம 12th வரையுமே படிக்க போகிறோம். அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 10th வரையும் படிச்சோம்னா கிளியர் பண்ணிடலாம். பட் 8th வரையும் அப்படின்னு குறைச்சிக்காதீங்க. சரிங்களா, நான் 8th வரையும் படிச்சுக்கிறேன், கம்மியாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. 12th வரையும் கேட்கக்கூடிய கேள்விகளை அட்லீஸ்ட் நம்ம 10th வரையும் படித்தா கூட எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அது ஆல்ரெடியே நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருப்பாங்க. ஹையர் செகண்டரி, சீனியர் செகண்டரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேப்பர் 2க்கு. பேப்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. சரியா, பேப்பர் 1க்கு நான் படிக்கிறேன், 5th வரையும் படித்தா போதும் அப்படின்னு 5th வரையும் விட்டுறாதீங்க. சரிங்களா, 5th வரையும் படிச்சுன்னா பத்தாது. ஓகே, அடுத்து ஸோ 150 கேள்விகள் இருக்க போது நம்ம கேட்டகரியை பொறுத்த மதிப்பெண்கள் வந்து குறைய போகுது. சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னா போதுமானது, அது நமக்கு தெரியும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 10 கொஸ்டின் அதிகமாக வச்சுக்கோங்க. 75 வாங்கணும் அப்படின்னா 85 அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரியா, 85 பிளான் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது வந்து சேஃப் ஜோனாக இருக்கும். உங்களுக்கு சைக்காலஜிக்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் அப்டேட் பண்ணுவோம். பிஏல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டடி பிடிஎஃப் தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கூல் சமச்சீர் புக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணினா போதுமானது. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது சைக்காலஜியில் ஒரு 10 கொஸ்டின், தமிழில் ஒரு 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 15, மேக்ஸில் 20, சயின்ஸில் 15. ஸோ இதுதான் டார்கெட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தர் தமிழ் நல்லா வரும், ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒருத்தருக்கு சயின்ஸ் நல்லா வரும். ஸோ ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்டை நல்லா சூஸ் பண்ணி படிச்சுன்னா போதுமானது. ஓகே, அடுத்து எங்கே சார் பிளான் அப்படிங்கிறீங்கன்னா இதுதான் பிளான். ஓகே, ஸோ பிளான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். இந்த பிளான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சைக்காலஜியும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் பாருங்கள். ஸோ இந்த பிளானை பொறுத்தவரையும் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பிளான்குள்ளேயே ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டுமே பேட்ச்குள்ளே கொடுப்போம். பட் கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படின்றதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆர் சைக்காலஜி 30 கொஸ்டின் கொடுத்துருப்போம். சரிங்களா, இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் 1, 2 இந்த மாதிரி இருக்கும். முதல் 4 தேர்வுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிப்பீங்க. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது முடிச்சிட்ட பிறகு சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 4 டெஸ்ட் கொடுத்துருக்குன்னா ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முதல் 4 தேர்வுக்கு படிப்பீங்க. அதுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் படிக்கணுன்றது இங்கேயே கொடுத்துருப்பேன். 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர், 2025 நடந்த கொஸ்டின் பேப்பர், 2023 ஷிஃப்ட் 1 நடந்தது, 2023 ஷிஃப்ட் 2 நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தமிழில் 6th இயல் 1, இயல் 2, இயல் 3, இங்கிலீஷில் டேர்ம் 1, டேர்ம் 2, மேக்ஸில் டேர்ம் 1, டேர்ம் 2 இந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணி எந்த லெசன்ஸ் எந்த யூனிட் படிக்கணும் சைக்காலஜியில் அப்படின்றத கொடுத்துருப்போம். இந்த சைக்காலஜி நீங்கள் படிக்க வேண்டிய பிஎட்ல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அது ரெஃபர் பண்ணினாவே போதுமானது. அந்த கவர்மெண்ட் ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 டெஸ்ட், ஒரு 7 யூனிட் தான் நீங்கள் வந்து சைக்காலஜியில் படிக்க வேண்டியதை கொடுப்போம். 10 யூனிட் இருக்கும், 10ல் 7 படிச்சுன்னா போதுமானது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட் மார்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரையும் நம்ம படிக்கிறத கம்மி பண்ணி அதை நல்லா படித்தோம், தப்பு பண்ணாமல் நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னா போதுமானது. ஒரு 7 யூனிட் தான் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி படிச்சினாவே போதுமானது. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மறுபடியும் ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 10 டெஸ்ட்டு, அதே போல் சைக்காலஜி 10 யூனிட், ஸோ 10 டெஸ்ட்,
7 யூனிட் நீங்கள் படிப்பீங்க, அப்புறம் 3 ரிவிஷன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் பிளான் வந்து கொடுத்துருக்கேன். பிளான் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இவிஎஸ் கொஷின்ஸும் இருக்கும் இங்கேயே. ஆல் சப்ஜெக்ட், ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட், டேர்ம் 1, 2 இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதே போல் அப்டேட் ஆகும். நீங்கள் படிக்கிறது 20 தேர்வுக்கு படிப்பீங்க சரிங்களா. டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா 20 தேர்வுகள் இருக்க போது, அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் பிளான் இதுதான். இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுனா போதுமானது. வீட்டிலேருந்து படிக்கிறீங்கனாலும் இதை ஃபாலோ பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் என்ன சார் டெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஒரு 14 தேர்வுகள் இருக்கும். 2023 நடந்தது, 25, 26 நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக்கான ஆன்லைன் டெஸ்ட் சரியா. தமிழ் அதே போல் சயின்ஸ் சரிங்களா. மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சயின்ஸில் முக்கியமான புக் பேக் படிப்பீங்க, அதே போல் தமிழில் முக்கியமான புக் பேக் அது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 6th, 7th, 8th, 9th, 10th இந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகே, அடுத்து இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மினி டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ மினி டெஸ்ட் வந்து தமிழ்லையும் சயின்ஸ்லையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது 2 யூனிட். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாவது 2 சப்ஜெக்ட் நல்லா படிங்க. ஓகே, ஸோ அதுக்கான புக் பேக்கும் அப்டேட் ஆகும். ஜாயின் பண்ண பிறகு எப்படி செக் பண்ணும் அப்படின்றத இங்கேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. உங்கள் ப்ரொஃபைல்லையும் அப்டேட் ஆகிருக்கும் சரிங்களா. உங்களுடைய ப்ரொஃபைலில் அந்த கோர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ என்னோட நேம் இருக்குது அப்படின்னா என்னோட கோர்ஸ் இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் மெனுவில் உங்களுடைய கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கும். ஓகே, இதை முடிச்சிட்ட பிறகு டெஸ்ட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ்க்குள்ளே கண்டென்ட் அன்ற மெனு இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மெனுவுக்குள்ளே தனித்தனியாக ஃபோல்டர் வைஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். பிளானு, ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ட்டு இது எல்லாமே தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ஜாயின் பண்ண பிறகு எப்படி எழுத போகிறோம், எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா. ஸோ ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி முடித்த பிறகு வியூ சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வியூ சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கொஸ்டின், என்ன ஆன்சர் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரியா. ஸோ அந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரியா. இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன மார்க் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகும். 150 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கவிதா, பவானி, அதே போல் அப்துல், கார்த்திகேயன் இவங்கெல்லாம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லீடர் போர்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும் சரியா. பிடிஎஃப் கொடுக்குறேன், பிடிஎஃப் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் தெரியும். நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கொஷின் அதே போல் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்பர்லாம் இருக்கும். மொபைல் எழுதுங்க அப்படின்னாலும் செக் பண்ணிக்க முடியும். லீடர் போர்டும் ப்ராப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய ரேங்க் வந்து குட்டில் இருக்கா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தமிழில் என்ன, மேக்ஸில் எங்கே வீக்காக இருக்கீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நம்ம ஃபைனலாக எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. கோர்ஸ் டெஸ்ட்டு கீழே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ், வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. டெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ், சயின்ஸ், அதே போல் சோசியல் சயின்ஸ் பேப்பர் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தனி வீடியோ கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.